சிந்து நதிநீரோட ஒவ்வொரு துளிக்காகவும் பாகிஸ்தான் ஏங்கணும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு. மத்திய பிரதேசத்தோட தலைநகரான போபால்ல பாஜக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காஷ்மீர்ல பகல்காம்ல பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் கிட்ட அவங்க சார்ந்து இருக்கிற மதம் குறித்து விசாரித்து துப்பாக்கியால சுட்டு கொன்னாங்க அப்படின்னு குறிப்பிட்டாரு. தற்போது அவங்க உணவு தானியங்களுக்காக ஏங்குவாங்க அப்படின்னும், உணவு தேவைக்காக அந்த நாடு வெளிநாடுகள் கிட்ட கையேந்த வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னும், சிந்து நதிநீர் கால்வாய்கள் மூலம் இன்னும் 3 ஆண்டுகளுக்குள் ராஜஸ்தானோட ஸ்ரீ கங்கா நகருக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படும். இதன் மூலமா அந்த பகுதியில பாசன வசதி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் வேளாண் துறை பலனடையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே நேரம் பாகிஸ்தானோட சிந்து நதியோட ஒவ்வொரு துளி நீருக்காகவும் ஏங்கும் அப்படின்னு அமித்ஷா குறிப்பிட்டிருக்காரு. கடந்த ஏப்ரல் மாதம் பகல்காம்ல பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்தின கொடூர துப்பாக்கி சூட்ல 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பலியானாங்க. அதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான நீண்ட கால சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து பண்ணது. இதன் மூலமா பாகிஸ்தானுக்கு சிந்து நதிநீர் செல்வது அடியோட நிறுத்தப்பட்டு இருக்குது.